புஷி ஆனந்துக்கு ஆயுள் தண்டனை, நீதிமன்றம் பரபரப்பு. அதாவது தமாக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக கரூர் மாவட்டம் செயலாளர் மதியழகன், தமாக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமாக நிர்வாகிகள் மீது போடப்பட்டுள்ள PANAS சட்டப்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது, சட்டம் என்ன சொல்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார் விஜய். சுற்றுப்பயணத்தின் போது அவரை காணவும் அவரது பேச்சை கேட்கவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனர். அந்த வகையில் கரூரில் கடந்த சனிக்கிழமை விஜயின் பிரச்சாரம் நடைபெற்றது. குறிப்பாக 10,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என தமாக தரப்பில் போலீசாரிடம் அனுமதி பெற்ற நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டது. விஜய் வந்த பிறகு நிலைமை இன்னும் மோசமானது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். நாட்டையே இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் உலுக்கியது. இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் கரூர் மாவட்ட தமாக செயலாளர் மதியழகன், புஷி ஆனந்த், CTR நிர்மல்குமார் மற்றும் சில குறிப்பிட்டு அவர்கள் மீது கரூர் டவுன் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த FIRல் மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த FIR விவரங்கள் நேற்று வெளியாகின. இதில் விஜய் தனது அரசியல் பலத்தை காட்டுவதற்காகவே திட்டமிட்டே காலதாமதமாக வந்ததாகவும், மாலை 4:45 மணியளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதமாக செய்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் தெருவில் அனுமதி இல்லாமல் ரோடு ஷோவை பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியும் வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செய்திருக்கிறார். கரூர் மேற்கு மாவட்ட தமாக செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள்தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு 25,000க்கும் மேற்பட்டோர் வந்தனர் என்பதும் உள்ளிட்ட பரபரப்பு தகவலும் இடம்பெற்றிருந்தன. காவல்துறையினர் இந்த முதல் தகவல் அறிக்கையின் நகலை CIDயில் நீதிமன்றத்தில் விரைவு தபாலாக தாக்கல் செய்தனர். மேலும் இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் FIRல் உள்ள நபர்களுக்கு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படும் பட்சத்தில் முதல் 2 சட்டப்பிரிவுகளுக்கு 7 ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர்கள் கூறும் கருத்தாக உள்ளது. மேலும் அதேபோல் பொது சொத்துக்கள் சேதத்திற்கு சிறை தண்டனை மட்டுமின்றி அவர்களிடமிருந்து இழப்பு பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் மூத்த வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். மேலும் போலீசார் தங்களது விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது கட்சியின் தலைவர் விஜய் பெயரையும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், அப்படி சேர்க்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கும் மேற்குறிப்பிடப்பட்ட தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.